உட்கார உட்கார ஏ கருவாட்டுக்கு கல்யாணமா கடலையில இந்த உலகத்துல ஒரு ஆம்பளைக்கே கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அது பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. கருவாட்டு எங்க கல்யாணம் கருவாட்டு கல்யாணம் பண்றாங்க. எங்க பண்றாங்க? கடல்ல போய் பாரு, கடல் ஓரமா பண்றாங்க. ஏரில போய் பாரு, ஏரி ஓரமா பண்றாங்க. குளத்துல போய் பாரு, குளத்து ஓரமா பண்றாங்க. இந்த கல்யாணத்துல மாப்பிள்ளை யாரு, பெண் பிள்ளை யாரு தெரியுமா? ஐயா ஆறாமீன் மாப்பிள்ளை, ஐயா அசுராமீன் பெண் பிள்ளை. ஏ ஆறாமீன் மாப்பிள்ளை
கல்யாணத்துல மாப்பிள்ளை யாரு தெரியுமா? 6ஆம் மீன் தான் மாப்பிள்ளை. அசுர மீன் பத்தியா அதான் பெண் பிள்ளை. ஒட்டா போதும் அப்படின்னு நழுவிட்டு போவோம் அந்த மீன். 6ஆம் மீன் தான் மாப்பிள்ளை, அசுர மீன் தான் பெண் பிள்ளை. ஓடிவிடும். ஆமா. இதுல சாப்பாடு ஆகிறவங்க யார் தெரியுமா? ஐயா சொர்றா மீன் சோறாக்கா காணாங்கத்த கறி சமைக்கா. இந்த கல்யாணத்துல சாப்பாடு மாதிரி இந்த சாப்பாடு போட்டாங்க பாரு. யாரு வீட்டு போட்டாங்க? வீரபத்திரம் கட்டுறா பாரு. குப்பான வீட்டு தான் சாப்பாடு போட்டாங்க. அருமையான சாப்பாடு. ஒரு மாமியார் வீட்டுக்கு மருமகன் வந்தா எப்படி கவனிப்பாங்களா அது போல அருமையான சாப்பாடு. குறை என்பது கிடையாது, அருமையான சாப்பாடு. இந்த கல்யாணத்துல இப்ப நீங்க கால் அடிக்கிறீங்க பாத்தியா, அது மாதிரி கல்யாணத்துல நாக்கு சொல்ற யாரு தெரியுமா? யார் நிறைய பேர் இருக்கிறாங்க. இருக்கட்டும், ராணியம்மா வரட்டும். என்ன கேட்கலவா? அருணையின் பாதியில் வாழரும் அருணாச்சலரீசா, அருணாச்சலரீசா, அருளை தந்து அருணையின் பாதியில் வாழரும் அருணாச்சலரீசா. பௌர்ணமியில் மக்கள் கூட்டம் கண்டே, மக்கள் கூட்டம் கண்டே, மக்கள் கூட்டம் கண்டே, மக்கள் கூட்டம் கண்டே. ஒரு பௌர்ணமியில் மக்கள் கூட்டம் கண்டே. ஜன்மோ பொறுத்த துண்டோ பொறுத்தன் கையிலே வாசா, எடுத்த ஜன்மோ பொறுத்த துண்டோ பொறுத்தன் கையிலே வாசா, பொறுத்தேன் கையிலே வாசா, பொறுத்தேன் கையிலே வாசா, பொறுத்தேன் கையிலே வாசா. காப்பிய தீப திருவிய தேரோட்டோ, பத்தினால் காப்பிய தீப திருவிய தேரோட்டோ, அங்கே திருவிய தேரோட்டோ, திருவிய தேரோட்டோ. பெருமையக
மகன சிட்டி பாபு பாடி அந்த சிட்டி பாபு பாடி சிட்டி பாபு பாடி சிட்டி பாபு பாடி பாட்டு திருவண்ணாமலை சாகர் கேட்டு ஆமா ஏன்னா விகடேசனா வா இங்கே ஏய் வா இங்கே என்ன அம்மா சூப்பர் ஸ்பீக்கர் ஆகுது சூப்பர் ஸ்பீக்கர் ஆகுது இந்த அம்மா வேலைக்கு கூட்டு போலாமா என்ன வேலை கேக்குறா ஓ வேலைக்குதான் என்ன வேலைக்கு கரும்பேற்ற வேலைக்கு ஆமா எப்ப அனுப்பும் கேக்குறா என்னடா எப்ப அனுப்புவேன் ஏன்னா கரும்பேற்ற வேலைக்கு கூட்டு போறான் எப்ப திரும்ப அனுப்பா லோடு ஏத்திட்டுனா அனுப்பிடுவேன் லோடுரா ஏய் அந்த லோடு இல்ல கரும்பு ஏத்துவாங்களா கத்த கட்டுவாங்களா பொண்ணால் வந்து டிராக்டர்ல லோடு ஏத்துவாங்களா லோடு ஏத்த வேலைக்குதா ஆமாட்டி டிராக்டர் முறிக்கின்னு போறான் அதனால சொல்லிட்டு அந்த லோடு ஏத்தினாங்கன்னா அனுப்புவா சரி அந்த வேலைக்கு கூட வரல ஏமா இங்க வா அந்த வேலை விடு பயிர் போற வேலைக்கு வருவா எப்ப அனுப்புவேன் ஓ வேகமா பேச நம்புறது யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க எப்ப அனுப்புறா உன்னை பயிராக்கிட்டு அனுப்பிடுவேன் அந்த பயிர்ல ஏர் போயின்னு இருக்கா பின்னாடி பொண்ணாளுங்க மூலையில மலாட்டு பயிர் போட்டு இருப்பாங்க அந்த பயிர் காலி ஆச்சுன்னா கூட்டு அனுப்பி போறோம் அப்படின்னு அனுப்புறேன் அந்த வேலைக்கு சரி அந்த வேலைக்கு வரா இன்னொரு வேலைக்கு வரியா என்ன தெரியுமா போர் போடுற வேலைக்கு போர் போற வேலைக்கு எப்ப அனுப்புவேன் தண்ணி வச்சு அனுப்பிடுவேன் அந்த தண்ணியில போர் போட்டிருப்பாங்க அந்த போர்ல தண்ணி வந்துச்சுன்னா அதெல்லாம் வீட்டுக்கு அனுப்ப போறாங்க அப்படின்ற ஆமா வேலைக்கு வரி வரமாட்டியா சமாச்சாரம் ஆச்சா ஓ இந்த பொண்ணு உனக்கு வேலைக்கு வரணும் கசவாரப்படும் பரவாயில்லையா பிரச்சனை பாத்துக்கலாம் பிரச்சனை இல்ல தம்பி இந்த பொண்ணு உங்ககிட்ட கேட்டதுக்கு வரமாட்டேன் ஆமா அவளுக்கு அந்த பாட்டை எடுத்து விட்டு பாரு ஆமா அப்படியே கிளப்பிக்கலாம் அப்படியே கட்டா அடி எலும்பிச்சை நிறத்தழகி எலும்பிச்சை நிறத்தழகி என்னோட பார்வையெல்லாம் பகல உரங்கள் அடி என்ன நம்பி வந்துட்டனா உனக்கு என்ன திரும்ப வாங்கி தருவேன் என்ன சாதா போடுவேன் உன்னை என்ன நம்பி வந்துட்டனா அது கண்டு போடுற பட்டு கனகாமரம் பூவா வாங்கி தரட்டுமா என் காதலியா நம்பி வந்துட்டா சேலங்க ஊத்திச்சா இது என்ன சேலங்க இத பாரு என்ன பாரு என்ன நம்பி வந்துட்டா இது மாதிரி சேலங்க வாங்கி அவங்க கூட விட மாட்டா அடி கால்கோல வாங்கி தர கம்மட்டோடு ஜிம்மிக்கு இந்த பாட்டுகளை இந்த அம்மா அடங்காத போலக்குது இது வந்து பெரிய வண்டி ஆகுது உனக்குதான் பாட்டு தெரியுமா இந்த வண்டி எனக்கு பெரிய வண்டி ஆகுது அதனால இது ஓட்டத்துக்கு எனக்கு காலம் எட்டாது அதனால சொல்லிட்டு அந்த அம்மா வராது அம்மா தமிழ் வந்து யார் ஊருக்கு சபையில் சொல்றாங்க
ஆமா பூமிநாதனா துணி எதுல வந்து படிச்சுட்டேன் போ போனதாம உன போவான் கூட யாரு கூப்பிடுறாங்களாமே கூப்பிடுறாங்களாமே அதுதான் துணி எதுல சாமி கும்பிட்டு போறாங்க போ எடுத்துட்டு போ நின்று பேசியா ஓடுற அடியே தோழி வந்தேன் பாதம் அணிந்தபடியாக உனது நீரோடி காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பது சுந்தரம். அடியே சுந்தரம், என்னுடைய பதியானவரும் நந்தவனத்தில் சென்றார். அதிகாலையில் எழுந்து நந்தவனத்தில் சென்றார். அவர் இன்னும் வீடு திரும்பவில்லை. அது உனக்கு எதனா தெரியுமா என்று அழைத்தார். அம்மா தாயே, அம்மா வந்து பாரம்மா தாயே, வந்து பாரம்மா தாயே, வந்து பாரம்மா, வந்து பாரம்மா தாயே, வந்து பாரம்மா தாயே, வந்து பாரம்மா. அம்மா வந்து பாரு எந்த தாயே, விந்தையுள்ள சோதரி, விந்தையுள்ள சோதரியே. அம்மா, உன் கணவருடைய அழகனை எப்படி சொல்லுவேன்? அம்மா என்ன சொல்லுவேன் தாயே, ஏது சொல்லுவேன் அம்மா, ஏது சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் தாயே, ஏது சொல்லுவேன் அம்மா, ஏது சொல்லுவேன், என்ன சொல்லுவேன். அம்மா, உன் கணவர் எப்படி திரும்ப இருக்கிறாரு? அவரை பார்ப்பதுக்கு எத்தனை கண்டு போவா? கண்கள் போதுமா தாயே, கண்கள் போதுமா, இரண்டு கண்கள் போதுமா, கண்கள் போதுமா தாயே, கண்கள் போதுமா, இரண்டு கண்கள் போதுமா. அம்மா கண்ணிலிருந்து உன்னுடைய இல்லாவதே என்று சொல்வார். அம்மா, உன் கணவருடைய அழகை பார்ப்பதற்கு இரண்டு கண்கள் பத்தாது, 1000 கண்கள் போதும். அவர் எப்பேற்பட்டவர்? அவர் காலகண்டரோ, திரு சூலகண்டரோ, திரு நீலகண்டரோ, காலகண்டரோ, திரு சூலகண்டரோ, அவர் நீலகண்டரோ. அவரை காலகண்டர் என்றோ திரு நீலகண்டர் என்றோ கையில திரு சூலகண்டர் என்று சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம பேசி கொண்டு விட்டா வீண் வாதம் ஏற்படும். இருக்கட்டும், அம்மா இருக்கிறார், அப்படியே கூட்டு பாருமா. பாருங்கடி என் தோழி மாறே, நாம அரண்மனை உள்ள வந்துவிட்டோம். நாம என் கணவரை கூட்டு பார்ப்போம். ஓஹோ பிரணவதி, அடியே
ஓ உங்க அம்மாவுக்கு 2 ஆமா எங்க அம்மாவுக்கு 2 தான் ஆமா அம்மாவுக்கு 2 பாருங்க டேய் அந்த 2 கேக்கல அம்மா வந்து கூட்டாங்க பத்தியா ஆமா 2 குரல் வந்து பத்தியா அதான் அம்மாவுக்கு வீட்டுக்கார 2 சொன்னேன் ஓ வீட்டுக்காரர் 2 இல்ல 1 ஒண்ணுதானே ஆமா ஆம்பளை எடுத்துட்டு போறா டேய் எல்லாம் ஒண்ணுதான் சரி ஒண்ணுதான் இருக்கட்டும் சரி இன்னொரு வாட்டி கூட்டு பாரு